போகிற மிஷினரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் V.S. அசரியா. இவருடைய தந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா வேலாயுதம். இவரோட அப்பா வந்து ஒரு தியானிய வியாபாரியின் மகன் தான் இவர். இவர் வந்து இந்து குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் கர்த்தரை பற்றி அறிந்து கொண்ட ஒரு ஆவலோடு தாமஸ் குருவிடம் சென்று போதகம் பெறுகிறார். அப்பொழுது கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஊழிய பாதையில் கடந்து செல்கிறார். அதன் பிறகு சில நாட்கள் சென்ற பின் திருமணமாகிறது. திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் பெறுகிறார்கள். முதலாவது ஆண் பிள்ளை பேர் ஆம்ப்ரோஸ், 2வது ஆண் பிள்ளை பேர் சாமுவேல் தாமஸ். அதன் பிறகு அவர்கள் இறந்து விடுகிறார்கள். மீண்டுமாக ஒரு 2வது திருமணம் செய்த போது அவர்கள் பேர் ஹேலன். அவர்களுக்கு முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றன. அதன் பிறகு அநேக ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அப்ப கர்த்தரிடத்தில் போயிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அது நான் தேவனுக்கு என்று திருப்பணியா அவரை அர்ப்பணிக்கிறேன், திருப்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு 1874 ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவருக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். அவருடைய பேர் தான் சாமுவேல் அசரியா. இவரே நம் பிஷப் அசரியா என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய சிறு வயதிலேயே தந்தையும் தாயும் ஊழிய பாதையில நடத்துகிறாங்க. அநேக வேதத்திலும் அநேக ஜபத்திலும் இவர்கள் அதிகமாக நடத்துகிறாங்க. இவங்க தாய் வந்து ஒரு ஜப வீராங்கனை. அதனால இவங்க அதிகமாக ஜபத்திலும் அதிகமாக வேதத்திலும் நடத்துறதுனால இவர் அதிகமாக இயேசு கிட்ட அதிகமாக நெருங்கிறார் சிறு வயதிலேயே. அதன் பிறகு ஒரு சிறு வயதில் இருக்கும்போது தந்தை இறந்து விடுகிற ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு ஆம்ப்ரோஸ் மேல்நிலை பள்ளியில் தங்கி படிக்கிறாரு. அங்கே வந்து அந்த பள்ளி என்பது ஒரு வேதத்தை முக்கியத்துவப்படுகிற பள்ளியாக இருந்துகிறது. எப்படின்னா ஒவ்வொரு விடுமுறையிலும் ஒவ்வொரு அதிகாரத்தை மனப்பாடி வந்து அவங்ககிட்ட சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை முக்கியத்துவப்படுத்துகிற ஒரு பள்ளியாக அந்த பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியில் வளர்றாரு. அவர் கரெக்டாக ஒரு 11 வயசு இருக்கும்போது அந்த பள்ளிக்கு உகாண்டாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வருகிறாரு. அவர் வந்தவர் அந்த கிறிஸ்துவர்கள் படிக்கிற கொடுமையையும் கிறிஸ்துவர்கள் எப்படி ரத்த சாட்சியாக மறிக்கிறார்கள் என்று அவரிடத்தை உருக்கமாக சொல்லும்போது அவர் அதை கேட்டு அந்த சிறு வயதிலேயே இயேசுவிடத்துல அந்த அப்பா ஆண்டவரே இப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மன கஷ்டத்தோடு ஒரு ஊழியத்துக்கு ஏதாவது ஒரு வாஞ்சையோடு அங்கே இருக்காரு. இந்த மிஷினரிக்கெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை செலுத்தும் நேரத்தில் இவர் தன் கையில் போட்டிருந்த வெள்ளி காப்பை கழற்றி அந்த சிறு வயதிலேயே ஊழியத்திற்கு கொடுக்கணும் என்ற வாஞ்சையோடு அந்த வெள்ளி காப்பை கழற்றி அந்த பைக்குள்ள போறாரு. இப்படியா காலம் செல்கிறது. அவர் அந்த மேல்நிலை படிப்பை முடித்து பெரிய டிகிரி படிக்க பாளையங்கோட்டையில் வந்து CMS என்கிற அழைக்கப்பட்ட சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் படிக்கிறாரு. இவர் படிக்கும்போது கூட சும்மா இல்லை, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோடையும் அங்கே இருக்க நண்பர்களோடையும் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஒரு கூட்டமாக ஜெபிப்பாங்களாம். இதனாலே அநேகர் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிறாங்க. அநேகர் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்கிறாங்க. அதன் பிறகு அந்த கல்லூரி முடிகிறது. இவருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் படிக்கிற அளவு வசதி இல்லை. ஏன்னா அப்பாவும் இருந்துட்டாங்க, அம்மா ஒரு சிறு வேலை செய்கிறாங்க. இவருக்கு படிக்க ரொம்ப ஆசை. அதனால ஒரு வருஷம் அங்கேயே வேலை செய்கிறாரு. அப்புறம் BA படிக்கணும்னு சொல்லிட்டு சென்னை கல்லூரியில் வந்து படிக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு வருஷம் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு படிக்கும்போது 2 வருஷம் கர்த்தருடைய கிருபையால நல்லா படித்து முடித்து 3வது வருஷத்துல ஒரு வியாதியினால அந்த படிப்பை தொடர முடியாத மாதிரி ஒரு தடை. ஆனாலும் இது தேவனுடைய சித்தம் என்று தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த கடந்து செல்கிறாரு. அதன் பிறகு அநேக காலம் செல்கிறது. இவருக்கு வந்து கம்பல்சரியாக 1 மணி நேரம் தேவனிடத்துல தனியாக ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அவர் தாயை கற்றுக் கொடுத்த பழக்கத்தை அநேக இடத்துலையும் போயிட்டு அதை மறக்காம அந்த தாய் கற்றுக் கொடுத்த பழக்கத்தை வைத்து தேவனோட இன்னும் ஐக்கியமா இருந்திருக்காங்க. அதன் பிறகு இவர் ஊழியத்தை பாதையில் செல்லும் போது அநேக வாய்ப்புகள் இவர் கிடைக்கிறது. கல்லூரியிலும் சபையிலும் ஆவிக்குரிய கூட்டத்தை நடத்த நிறைய வாய்ப்பு இவருக்கு வருகிறது. அதன் பிறகு நிறைய காலம் சென்ற பின்பு இவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க குழுவா. அந்த 4 பேருமே போயிட்டு மெசேஜ் கொடுப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் நடத்துவாங்க. அப்போ 4 பேருமே மெசேஜ் கொடுத்துட்டு வந்து தனியாக உட்காந்து ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு நன்றி அப்பா, இந்த கூட்டத்தில் கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பேசுவீராங்க. ஒவ்வொரு குழுவிலும் மாறுதல் உணவு ஜெபிப்பாங்க. அதன் விளைவாக அதே ரசிக்கப்பட்டிருக்காங்க. இவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, வேத சத்தியத்தை உறுதியுடன் கண்டிப்பாக கூறுவாராம். இவரோட பேச்சை பார்த்து அநேகர் இவர் செய்திக்கோக அநேகர் வந்து காத்திருந்து இவர் இடத்துல வந்து செய்தி பெறுவாங்க. அதன் பிறகு 1898ஆம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்து கொண்ட ஆண்டு 1902 திரு இடு அவர்களுடன் யாழ்ப்பாணம் பகுதியை செல்கிறாரு. ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்காக அங்கே செல்லும் போது அங்க இருந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் ஒரு குழு ஆரம்பிச்சு, அதாவது அருள் பணியாளர்கள் என்ற குழுவை நிறுவி அங்க
எல்லா இடத்துக்கும் இயேசுவை பற்றி ஒரு சுவிசேஷத்தை மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இவர் இது நம்ம பகுதியிலும் செய்யணும், நம்ம பகுதியில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வச்சு நம்ம பகுதியிலும் இந்த மாதிரி செய்யணும், அநேகர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு இந்த மாதிரி பண்ணுகிறாரு. அதன் விளைவாக இவர் திருப்பியும் பாளையங்கோட்டை வந்த பிறகு அங்கே பெரும் தலைவர்கள் இந்த மாதிரி கூறும்போது அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். அந்த கூடி ஜெபித்ததின் விளைவாக 1903 அவர்கள் இந்திய மிஷனரி சங்கம் என்று ஒரு சங்கத்தை உருவாக்குகிறார். அதுல இந்த VS அசரியாவே பொறுப்பேற்றுகிறார்கள். அதன் பிறகு இது நம்ம பகுதியில் மாற்றம் இல்லை, எல்லா வெளிநாட்டு பகுதிகளிலும் இதை செயல்படணும். எல்லா வெளிநாட்டு பகுதியிலும் அநேக இடத்துல இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறது, அநேக இடத்துல இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு தேசிய மிஷனரி சங்கம் NMS என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி அதையும் நடத்தி வருகிறார். இதனால் அநேகருக்கு பிரோஜனம் உள்ளதாக அநேகர் ரசிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு சென்னையில் ஒரு கூட்டம் நடத்துகிறாரு. அந்த சென்னையில் இந்த மாதிரி மிஷனரி ஊழியத்துக்கு வாஞ்சியா இருக்கிறவங்க முன்னுவாங்கன்னு சொல்லும்போது ஒரு வாலிபன் எழுந்து மிஷனரிக்கு ஊழியத்துக்கு முன்வாரம் கூறுகிற நீங்களே முன்னாக போகக்கூடாது என்று கேட்டவுடன் அவருடைய இதயம் உடைக்கப்படுகிறது. அன்றைய இடத்திலேயே அந்த எல்லா பணியும் விட்டுட்டு மிஷனரிக்காக அர்ப்பணிக்கிறார். அதன் விளைவாக 1909 தொண்டைக்கல் பகுதியில் ஊழியம் செய்கிறார். இவர் எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்தார்னா, நாகரிகமற்ற ஒரு மக்களிடத்தில் ஊழியம் செய்கிறாரு. அவர் நாகரிகம்னா என்ன தெரியாது, எப்படி நடந்ததுன்னு தெரியாது, அப்படி ஒரு மக்கள் பகுதியில் ஊழியம் செய்கிறாரு. இவருடைய ஊழிய பாதை எப்படி போகுதுன்றால், இவர் அநேகர் இடத்துல அன்பாகவும் அக்கறையாகவும் பேசி அநேகரை இவர் பக்கத்தில் இழுத்துக் கொள்வாராம். இவர் வசதி இல்லாத ஒரு இடத்துல ஆரம்பித்து அந்த இடத்துல ஊழியம் செய்தார். வசதியே இல்லை, இவர் இதனால வசதியாக வாழ்ந்து அந்த இடத்துல வசதி இல்லாத ஒரு நல்ல ஒரு வசதி இல்லாமல் ஒரு சிறிய ஒரு கூடாரத்தில் ஆரம்பிக்கிறார் ஊழியத்தை. அங்கே இருக்க உயர்குலத்து மக்கள், உயர்ந்த ஜாதி மக்கள் அவங்க வேலை செய்கிற பண்ணையாட்களை ரொம்ப இழிவாகவும் ரொம்ப கேவலமாகவும் படுத்துறதை பார்த்து இவர் கூட இருந்த நண்பர்களும் அவர்கள் இடத்துல போயிட்டு அன்பாக பேசுவாங்களாம். அது இல்லாமல் அவர்கள் கல்வியோடும் தேவ அறிவை பற்றி அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம். தொழிலோடு ஆரோக்கியத்தையும் அவர்கிட்ட போதிப்பாங்களாம். இதன் மூலியமாக அநேகர் இவர் மேலே இவர் நல்லவராக இருக்காரு, இவர் நம்ம காசு இவ்வளோ பண்ணுறாரு சொல்லிட்டு இவர் அநேகரை இவர் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் எப்படி வந்ததுன்னா, அங்க எல்லாருமே திருடுறவங்க குடிக்கிறவங்களா இருந்தாங்களாம். ஆனா இவர் போய் அங்க சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த திருட்டு அந்த குடிப்பழக்கம் எல்லாம் ஒழுக்கமா மாறிச்சான், எல்லாமே தூய்மையா மாறிச்சான். தெருக்கல்ல நடக்கிற சண்டையின் கூக்குரல் மாறி எல்லார் வீட்லையும் ஜப ஆராதனை அந்த பாடல் தொனிகள் கேட்க ஆரம்பிச்சுதான். இதன் பிறகு இவர் வாழ்க்கை இவர் 1945 ஜனவரி 1 கர்த்தருக்குள்ள நித்திரை அடைகிறார். இவர் வாழ்ந்த பகுதியில் இவர் ஆரம்பித்த போது 8,000 கிறிஸ்தவர்களாக இருந்தவர் இவர் இறக்கும் போது 2,26,000 கிறிஸ்தவர்களாக மாறுகிறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை இவர் செய்கிறார். இவர் பிள்ளைகளும் ஊழியத்திற்கே அர்ப்பணிக்கிறார்கள். இந்த நம்ம பார்த்த மிஷினரி சாட்சியில் அவர் அந்த மிஷினரி சிறு வயதிலேயே தேவனுக்கு என்று ஒரு கொடுக்குற வாஞ்சி இருந்தது. நாமளும் அப்படி கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளும் அப்படி வளர்க்கணும். உறுதிமொழி எழுதலாம்.